விழுப்புரத்தில் தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய கூட்டமைப்புகள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், இந்த மறியல் போராட்டத்தின் கள நிலவரம் என தற்போது விவரிங்க. நாடு முழுவதும் இன்று மத்திய தொழிற்சங்கங்கள், அதாவது பாத்தீங்கன்னா எல்பிஎஃப், சிஐடியு, ஏஐடிசி, ஐஎன்டிசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள், அதே போல விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மறியல் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா விழுப்புரம் தபால் தலைமை அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும். அதே போல பாத்தீங்கன்னா தேசிய குறைஞ்சபட்ச ஊதியம் 26,000 ரூபாய் நிர்ணயிக்கணும். அதே போல திருத்திய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெறணும். அதே போல பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், புதிய ஓய்வு ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மின்சார சட்ட திருத்த மசோதா 2022 திரும்ப பெறணும். இது போல பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விழுப்புரம் தபால் தலைமை அலுவலகம், அதே போல 4 மணி சந்திப்பு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இது போல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு ஒரே நேரத்துல மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதுவரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தற்போது திருமணபுரத்தில் அடக்கி விட்டிருக்காங்க. இதுதான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். மத்திய அரசை கண்டித்து புதுக்கோட்டையில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இது பற்றிய கள விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர், தற்போதைய கள சூழல் எங்கு எப்படியா இருக்கிறது? இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு வருகின்றனர்? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? விவசாயிகள் விரோத போக்கை மத்திய அரசு கண்டித்து வருவதை கண்டித்தும், தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து வருவதை கண்டித்தும், அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும், அங்கன்வாடி அதாவது அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில், குறிப்பாக தோமுசா, சிஐடியு, ஏஐடிசி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் அதாவது மறியல் போராட்டமானது நடைபெற்றது. முன்னதாக அவர்கள் நகர்மன்றத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுக்கோட்டை தலைமை தபால் நிலையத்திற்கு வந்தனர். அங்கு மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதுல மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர்களை கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டலத்தில் அடைத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.